ஹாய் உறவுகளே, இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 முட்டை பாயில் பண்ண போறோம். அப்புறம் ஆனியன் ரைத்தா பண்ண போறோம். அது கூட இன்னைக்கு சேர்த்து நம்ம ஸ்பெஷலா என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கால் சூப்பு தாங்க பண்ண போறோம். இது என்ன இது ஹோட்டல்ல இருக்கிற மாதிரியே காம்பினேஷன் பண்றீங்க அப்படின்னாதீங்க. இது ஹோட்டல் காம்பினேஷன் குடுக்கணுன்றதுக்காக கிடையாதுங்க. எங்களோட காம்பினேஷன்ங்க. இந்த ஆட்டுக்கால ரொம்ப நாளா நாங்க வலை போட்டு தேடிட்டு இருக்கோம். மார்க்கெட் போறப்பலாம் ஒண்ணு கால் தீர்ந்து போயிட்டு இருக்கும். அப்படி இல்லன்னா கால் இனிமே தான் வரும். சுட்டு வரணும். அதனால 1 மணி நேரம் கழிச்சு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. யார் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி போறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துருவோம். இன்னைக்கு எதர்ச்சியா நாங்க சிக்கன் வாங்குறதுக்கு மார்க்கெட் போனா கால் பளபளன்னு சுட்டு வச்சிருந்தாங்களா, அதை பார்த்த உடனே தூக்குற அந்த தங்கத்தைன்னு சொல்லி தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதனால அந்த தங்கத்தை இன்னைக்கு அழகா சமைச்சு பாருங்க எப்படி இருக்கு. நல்லா புசு புசு புசுன்னு சாஃப்டா சூப் வச்சு எடுத்தாச்சுங்க. அடுத்து அதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்றது தான் வேலை. சைடில் பார்த்தீங்கன்னா பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. தம் போட போறோம். ஆல்ரெடி பிரியாணி வீடியோ போட்டாச்சுன்றதுனால செய்முறை சொல்லலை. பிரியாணி வீடியோ இருக்கு, போய் சேனலில் பாருங்க. சிக்கன் 65 ரெடி ஆயிடுது. எல்லாமே ரெடி ஆயிடுது பாருங்க. தம் உடச்ச உடனே பூவா பிரியாணி ரெடி ஆயிடுது. அடுத்து என்ன, பாப்பாவுக்கு வாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம்னு கூப்பிட்டு இருக்காங்க. இதோ பிரியாணி பாருங்க, இன்னும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65 முட்டை ரைத்தா சூப்பு. இது அடுத்து என்ன பண்ணுறது, சாப்பிட்றது தான் நம்மளுக்கு வேலை. பாருங்க, அந்த பிரியாணியை பார்த்த உடனே பிள்ளைங்களுக்கு அது என்ன ஒரு சந்தோஷம் வருமோ தெரியலங்க. அப்படி ஒரு சந்தோஷம் அந்த பிரியாணியை சாப்பிடக்குள்ள. எப்படி சொல்றதுன்னா, ஒரு அம்மா வந்து பக்கத்தில் இருந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் வருமோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து அந்த பிரியாணியை சாப்பிடக்குள்ள. அதுவும் என் பிள்ளைங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷங்க. நீங்களும் இந்த மாதிரி சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. அம்மா வினேஜர்ஸ்